ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்கிஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் சாம்சங்கோடைய S9+ டேபோடைய ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ தான் ஒருத்தர்கிட்ட வந்து கேட்க போகிறோம். இதை யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு தான் இருக்காரு. வாங்க ப்ரோ. வினய் தான் இவரோட பேர். இவர் தான் லாஸ்ட் 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட டேபை வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு அன்பாக்சிங் வீடியோ, குயிக் ரிவ்யூ வந்து 1 இயருக்கு முன்னாடி கரெக்டாக இவர் வாங்கும்போது வந்து போட்டிருந்தோம். இப்போ இவர்கிட்டயே வந்து கேட்கலாம், இந்த S9 டேப் இவரு தான். உங்களுக்கு இது வாங்கும்போது என்ன ப்ரைஸ் வந்துச்சு? வாங்கும்போது அரௌண்ட் 70,000 கிட்ட வந்துச்சு. அந்த புதுசுல உடனே வாங்கினதுனால லான்ச் பண்ண உடனே வாங்கிட்டேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு இது வேல்யூ ஆடடா தெரிஞ்சிச்சு. ப்ரொடக்டிவிட்டி, கேமிங், நான் மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இது ஒரு பெட்டர் டேபா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 1 இயர்ல நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸாக சொன்னா நல்லாவே இருந்துச்சு. ஒரு கேமிங்காக இருக்கட்டும், மூவி வாட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ப்ராசஸரோட கண்டிப்பாக கேமிங் நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே செம ஸ்மூத்தாக இருந்துச்சு. எனக்கு எந்த இஷ்யூ லேகும் இதில் ஃபீல் ஆகல. ப்ளஸ் இதில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன்லாம் போகிற அளவுக்கு பெரிய ஸ்க்ரீன்ன்றதுனால 2-3 ஆப்ஸ் ஒரே நான் 12.4 இன்ச்சில். ஆமாம், 12.4 இன்ச் சைஸு. ஸோ அதனால அதுவும் ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு யூஸ் பண்ண. ஆனால் என்னதான் டேப்னு சொன்னாலும் இவங்க இன்னும் அந்த இது கொடுத்துருந்தாங்க, ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதை கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்கடா இவனுங்க. எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறானுங்க. ஓகே, ஃபோனில் கொடுக்கலன்னா பரவாயில்ல, இந்த இவ்வளோ பெரிய டேப் அட்லீஸ்ட் அவங்க 3.5mm ஜாக் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இவ்வளோ ப்ரைஸுக்கு மேபி அது ஒரு மல்டிமீடியாக்கு எப்படி இருந்துச்சு? நீ படம் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, படம் பார்க்கறதுக்கு சவுண்ட்ஸ்லாம் சூப்பராக கேட்டுச்சு. அந்த சரவுண்ட் எஃபெக்ட் அது எல்லாமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பண்ணி பார்ப்போம். Through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays, and on we'll go. Through the wastelands, through the highways, and on we'll go. ஸ்பீக்கர் வைஸ் சூப்பரா இருக்கு. உனக்கு படம் பார்க்கறதுக்குலாம் எப்படி இருந்துச்சு? இப்போ ஸ்பீக்கர் உண்மையிலே அந்த AKG டியூனிங்லாம் பண்ணி சாம்சங் வந்து டேப்ல வந்து சூப்பரா, அதுவும் குவாட் ஸ்பீக்கர்ன்றனால இன்னும் சூப்பரா இருந்துச்சு. நீங்க ஒரு 65,000 60,000 பட்ஜெட் செக்மெண்ட்லலாம் வந்து ஒரு டேப் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா சாம்சங்கோடைய S9+ டேப் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியாவில் உங்களை டிசப்பாயிண்டே பண்ணாது. ஏன்னா வேற லெவலில் இருந்துச்சு. டிஸ்பிளேல இருக்க கான்ட்ராஸ்ட் ஆகட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி விசிபிலிட்டி சூப்பராக இருந்துச்சு. பர்டிகுலராக அவுட்டோரில் சூப்பராகவே இருந்துச்சு. விசிபிலிட்டி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே ரொம்ப வைப்ரண்ட்டாக பக்காவாக இருந்துச்சு. எல்லா வியூவிங் ஆங்கிள்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. டிஸ்பிளேல எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து சாம்சங் பக்கா பண்ணிட்டாங்க. இந்த டேப்பை நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போது பிக் பில்லியன் டே சேல் அந்த கொஞ்ச நாளைக்கு தான் அந்த 65,000 செக்மெண்ட் வந்துச்சு. இன்னும் 2-3 நாளில் வந்து எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கோடைய S10 டேப் சீரிஸ் வந்து லான்ச் ஆக போகுது. அது லான்ச் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் இன்னும் கம்மியாகும். மேபி ஒரு 60K 65K. இப்போ எப்படி ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ் இல்லை, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 3 days இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்க போது. அந்த மாதிரி சேலெலாம் வாங்கினீங்கன்னா செம ஒர்த் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதே மாதிரி S10 வச்சு அந்த சர்க்கிள் சர்ச்சு, இந்த மாதிரி இந்த AI ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நிறைய வருது. அதான் கேலக்ஸி AI, அந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. நம்ம S10 யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த டேப்ல இருக்க ஒரு மேஜரான ஹைலைட்டு. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு நிறைய S10 வச்சு அந்த கிளஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அவனுடைய வரையறதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கானே தவிர பெரிய கிளஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா One UI 6.1.1 இருக்குது. One UI 7 வரும்போது இன்னும் வேற லெவலில் இருக்கும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. நான் யூஸ் பண்ற வைஃபை வந்துட்டு ஸ்லோவான வைஃபை இருந்தாலும் இதுல வந்துட்டு லேக் இல்லாம என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த வைஃபை ரிசப்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இது வைஃபை மாடல்ல, ஆமா, வெறும் வைஃபை மாடல் தான் இது. இதுலயே 5G அத சிம் வச்ச மாடலும் இருக்கு. ஆனா என்ன, இதை விட அது ஒரு 20,000 என்னமோ அதிகம்னு நினைக்கிறேன். அந்த 20,000 கொடுத்து நீங்க இந்த டேப் வாங்குறதுக்கு பதிலா போன் மாதிரி வாங்கலாம். அந்த சிம் ரிசப்ஷன்லாம் போச்சுன்னா பேட்டரி லைஃப் சிம் இருந்தா கூட எனக்கு இது யூஸ் ஃபீல் ஆகல பெருசா. அதனால என்னோட யூஸ் கேஸ்க்கு நான் இது சூஸ் பண்ணேன். ஸோ பேட்டரி லைஃப் இப்போ நான் என்ன கன்சியூம் பண்றோம், எதுக்காக இதை யூஸ் பண்ணணும் அதை பொறுத்து அந்த பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கு. ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன் கேம் ஆடுறேன் அப்படின்னா ஒரு தொடர்ந்து 2 hours 3 hours விளையாடினாலே ஒரு 50% அது வரைக்கும் குறையும். அதை தவிர்த்து ரொம்பலாம் குறையாது. என்ன மாதிரி கேம் சொல்றேன் நான், ஜென்ஷன் இம்பாக்ட், பப்ஜி அந்த மாதிரி ஃபுல் கிராஃபிக்ஸ்ல வச்சு விளையாடினாலுமே வந்துட்டு ஒரு 1 or 2 hours தாராளமா விளையாடலாம். 50 கீழே போகாது. 50 தான். ஹீட்லாம் பெருசா தெரியல, நல்லாவே டிஸ்பிளே மெட்டல் பாடின்றனால அது வந்துட்டு பெருசா ஹீட் வந்துட்டு
பரவிடுது தெரிய மாட்டேங்குது. ஓகே, அதுக்கு நீ கேஸும் போட்டிருக்க, அதனால உனக்கு கேஸ் போடுறதுனால இன்னும் பெட்டரா இருக்கும் உனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வேற என்ன உன்னுடைய யூஸ் கேஸ்ல இருக்கும்? இப்போ வந்து கேமிங் மூவிஸ் நான் வந்து வரைகிறதுக்கு தான் மேஜரா இந்த டேப் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஃபுல் ஸ்க்ரீனுமே ஒயிட்டாக இருக்கும், ஏன்னா கேன்வாஸ் ஃபுல்லாக ஒயிட் கலராக இருக்கும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணும்போது பேட்டரி வந்துட்டு நம்ம கன்சிடரபிளாக கேமிங் ப்ளஸ் மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே டிஸ்போஸ் ஆகுது. பட் ஆனால் அதுதான். ஸோ அந்த யூஸ் கேஸ் பொறுத்து அந்த பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது மற்ற டேப்ஸ் நான் பார்த்த வரைக்கும். ஆனா என்னதான் டேப் இவ்வளோ காசு கொடுத்துவாங்கனாலும் சார்ஜர் தர மாட்டேங்கிறான். நீ என்ன சார்ஜர் யூஸ் பண்ற? இது 45 வாட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நான் சாம்சங்கோட சார்ஜரே பார்த்தேன், பட் அது பிரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் நான் ரீசெண்டாக நத்திங் ஃபோன் வாங்கினாலும் சிஎம்எஃப் சார்ஜரும் இதோட சேம் ஸ்பெக்ல தான் இருந்துச்சு, சாம்சங்கோட 45 வாட் சார்ஜர். ஸோ அதே நான் யூஸ் பண்றேன், அதுவே நல்லா வேலை செய்யுது. உனக்கு கேமரா எந்த இது வந்தாலும், ஃபோனா இருந்தாலும் சரி, டேபா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து எல்லாருமே பாக்குறது வந்து டிஸ்பிளேக்கு அடுத்தது வந்து கேமரா வந்து பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபோன் கால் தான் பேசுறதுக்காக தான் ஃபோனே வாங்குறோம். ஆனா அந்த ஃபோனையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கேமரா தான் எல்லாருமே பார்க்கணும். இதுலயும் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, டியூவல் கேமரா செட்டப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு 13 மெகா பிக்சல் பிரைமரி, அதுக்கு அடுத்தது அல்ட்ரா வைட் 8 மெகா பிக்சல் நினைக்கிறேன். அதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 12 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எடுக்கிற போட்டோஸ்லாம் எப்படி இருக்கு? நீ போட்டோஸ் அதிகமா எடுத்து யூஸ் பண்ணிருக்க. நான் கேட்கறது எனக்கே தெரியுது, வியர்டா இருக்கு. எவன்டா இவ்வளவு பெரிய டேபை தூக்கிட்டு போயிட்டு போட்டோ எடுப்பான் அப்படின்ற மாதிரிலாம். இஃப் இன்கேஸ் நீ போட்டோ எடுக்கிற, அக்கேஷனலா ஏதாவது போட்டோ எடுக்கிற அப்படின்னா உனக்கு எப்படி இருந்துச்சு? அதுல ஏதாவது வெளியே அப்படி லோ லைட் செட்டிங்ஸ்ல கொஞ்சம் கிரெயின் அதிகமா தான் இருக்கு. அதை தவிர்த்து இப்போ வெளியே சும்மா போனா அப்போ நான் ரொம்ப அதிகமா எடுத்ததில்ல, பட் எடுத்த வரைக்கும் ஓகே சாட்டிஸ்ஃபேக்டரியா தான் இருக்கு. பிளஸ் அதே மாதிரி நம்ம வீடியோ கால்ஸ் ஏதாவது பேசுறோம், மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றோம், ஃப்ரண்ட் கேமோட அந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் அது நல்லா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ஓகே, அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வேற கொடுத்திருப்பாங்க. இப்போ ரீசன்ட் அப்டேட்ல வந்துச்சு Galaxy AI அப்படின்னு சொன்னது தான். இந்த S Pen வச்சு நம்மளால என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய உருட்டுனானுங்க. இந்த S Pen வச்சு உன்னோட யூஸ் கேஸ்ல உனக்கு என்னென்னலாம் இருந்துச்சு? அதுக்கு இந்த S Penல உனக்கு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜா தோணுச்சா? இதுல ஒரு சில அந்த ஃபெதர் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பட் நான் பர்டிகுலரா அதிகமாக யூஸ் பண்ணது இல்லை. அதை தவிர்த்து இந்த பென்னோட நிப், ஒரிஜினல் நிப் வந்துட்டு அந்த அளவுக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இல்லை. ஸோ தேர்ட் பார்ட்டி நிப் தான் வாங்குற மாதிரி இருக்கு. பட் அதுவுமே அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா நிப் வந்து போயிடுச்சு இல்ல, இப்போ பழைய நிப் வந்து தேஞ்சிருச்சு கொஞ்சம் முன்னாடி வாங்கினதோட. பட் என்னன்னா அதே குவாலிட்டி கிடைக்க மாட்டேங்குது வெளியே. இப்போ சாம்சங் ஸ்டோர்லயே போய் ட்ரை பண்ணா, சாம்சங் ஸ்டோர்லயும் எதுவும் பெருசா அப்டேட் கொடுக்கல நான் கேட்ட வரைக்கும். இல்ல அவங்க இந்த பென்னுக்கு பதிலா வேற பென் தருவேன், அதுக்கு ஏதாவது பே பண்ணுவோம் அந்த மாதிரி இல்ல. அது மாதிரி நிப் வந்து நம்மளே ரிமூவ் பண்ணி மாத்திக்கலாம். மார்க்கெட்ல செகண்ட் அது என்ன சொல்றது, ஒரிஜினல் இல்லாம வேற ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இல்ல. ஷோரூம்லயும் ஒரிஜினல் சாம்சங் தே இல்ல, பட் வேற பிராண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஷோரூம்ல அவங்க கிட்ட இல்ல, அவங்க கிட்ட இல்ல, நிப்னு ஒண்ணு இல்ல. விக்கிறான் ப்ராடக்ட் விற்கிறான், ப்ராடக்ட்டுக்கான உள்ள ஏதோ ப்ராடக்ட்லாம் போச்சுன்னா அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விற்க மாட்டான் போல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ 4K 30 FPS ஃப்ரண்ட் கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறது. எப்படி இருக்குது, எந்த விதமான மைக்லாம் எதுவுமே இதில் வந்து கனெக்ட்லாம் வந்து பண்ணல. ஆட்டோமேட்டிக்காக இப்போ பக்கத்தில் கூட பரவாயில்லாமல் ஆடிட்டு இருக்கு. நம்ம டேபை வச்சுலாம் எவன்டா வீடியோ எடுப்பான்லாம் கீழே கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. இது இஃப் இன்கேஸ் நீங்கள் எதுவாவது வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து எடுத்துகிட்டு இருக்கிறது. இதில் நம்மளால் ஜூம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஜூம்லாம் பண்ண முடியாது. கேமரா நம்மளால் ஸ்விட்ச் பண்ண முடியும். இதுதான் அந்த சாம்சங்கில் இருக்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சரு. 4Kல எடுத்தாலும் நம்மளால் இது பண்ண முடியுது. அதுக்கடுத்து 2x போக முடியுது, 4x 8x வரைக்கும் நம்மளால் ஜூம் போக முடியுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ 1080p 30 FPSல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்குது. இதில் எதுலையுமே வந்து 60 FPSலலாம் ஷூட் பண்ண முடியாது. ஸோ இப்போ அப்படியே நம்மளுக்கு வந்து வரும். ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்தோன்னா இதில் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். நீங்கள் ஒரு வீடியோ கால்லாம் அட்டன் பண்ண போகிறீங்க, ஒரு இன்டோர்லேயோ இல்லை இந்த மாதிரி அவுட்டோர்லேயோ எங்கே வீடியோ கால்லாம் அட்டன் பண்ணுறீங்கனாலும் இந்த ஃப்ரண்ட் கேமரா உண்மையிலே பக்கா பண்ணிடணும் தான் சொல்லணும். இந்த வீடியோ கால் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு இப்போ மீட்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அது அந்தளவுக்கு குவாலிட்டி குறைஞ்ச மாதிரிலாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது பெரிய ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது மேபி பிளராக நமக்கு ஃபீல் ஆகலாம், பட் சின்ன ஸ்க்ரீனில் இல்லை வேறு ஏதாவது ஸ்க்ரீன் ஆடணும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் உனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருந்துச்சு? ஃபிங்கர் பிரிண்ட் இதில் வந்து இவ்வளோ காசு கொடுத்துவாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க கண்டிப்பாக அல்ட்ராசானிக்லாம் கொடுத்துருக்கணும் இந்த ப்ரைஸிங்க்கு. ஆனால் ஆப்டிக்கல் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் எவ்வளோ பேர் டேப்ல கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் தெரியாது. நார்மலாக வந்து அன்லாக்ல தான் வச்சுருப்பாங்க. நிறைய ட்ராவல் பண்ணும்போது இல்லை இப்போ உன்ன மாதிரி இப்போ இந்த டிசைனிங் ஒர்க்கு, இந்த ஆர்கிடெக்சர் ஒர்க்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வெளியெல்லாம் போகிறாங்கன்னா ப்ரைவசிக்காக வச்சுருப்பாங்க.
ஸோ அதெல்லாம் உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இது வரைக்கும் இஷ்யூஸ் வந்தது இல்லை. இது ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஓப்பன் ஆகுறது எல்லாம். ஸோ பட் ஏன்னா ஃபேஸ் ஐடி இருக்கு, பட் அதெல்லாம் பெருசாக குவாலிட்டி இல்லை. அது சும்மா ஒரு கேமரா கிமிக் மாதிரி தான். சும்மா கேமரா கிமிக் மாதிரி தான். இதில் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து ஆனால் ஓவரால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து தான் இந்த டேப். இப்போ கூட நான் ஃப்ளிப்கார்ட்டோடைய பிக் பில்லியன் டே சேலில் வந்து பார்த்தேன். இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா 53,500 வாங்க முடியும். அதுவும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி, HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்மளால வாங்க முடிஞ்சா இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அரௌண்ட் நான் சொன்ன 54 கிட்ட வந்து வாங்க முடியும். அதுவும் 12 to 56 GB வேரியன்ட், ஒய்ஃபை வேரியன்ட் தான். நீங்கள் சிம் வேரியன்ட் போனோம்னா அடிஷ்னலாக அதுக்கு ஒரு 15,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீ பர்சனலாக யூஸ் பண்ணதில் இதை எவ்வளோ நேரம் சார்ஜ் எடுத்துச்சு பேட்டரி? நார்மலாக நம்ம ஃபோன்னாலே எடுத்தாலே 45 வாட்ஸ்னாலே அது கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறுது. ஏன்னா அதுவும் நான் பர்சனலாக இந்த ரியல்மி GT60 யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அந்த 120 வாட்ஸுக்கு பழகிட்டேன். உண்மையாலே காலையில் எனக்கு 5:30 மணிக்கு ஷிஃப்ட்னு வச்சுக்கோயேன். ஒரு காலையில் நான் எந்திரிச்சு சார்ஜ் போடுவேன். முன்னாலாம் பிக்சல் வச்சிருக்கும் போது காலையில் எந்திரிச்சு சார்ஜ் போடணுன்றதுக்காகவே 4 மணிக்கு எந்திரிச்சு சார்ஜ் போட்டுட்டு படுத்துடுவேன். அதுக்காக 5:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு வேலை கிளம்ப ஆரம்பிப்பேன். இங்கே அப்படிலாம் இல்லை, நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தான் சார்ஜே போடுறேன். ஒரு வித்தின் ஒரு அரை மணி நேரம், ஒரு குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அரை மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடுறான். பேட்டரி லைஃபும் சூப்பராக நிற்குது. ஸோ இது 5500 mAh அப்படின்னா 10,000 mAh. உனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது சார்ஜ் போட்டால் ஏற? 1 hour 40 minutes இல்லை 1 hour 50 minutes அரௌண்ட். அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய வாட்ஸ் இருக்க அடாப்டரில் போட்டால் ஃபாஸ்ட்டாகவே ஆகுது. பட் மற்ற அடாப்டர்ஸில் போட்டால் அந்த அளவுக்கு ஸ்பீட் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். 2 hours மேலே கூட ஆகலாம் 10,000 mAh சார்ஜ் ஆகிறதுக்கு. நீ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வச்சிருக்கும் போது நார்மல் சார்ஜர். ஆமாம், இனிஷியலாக வச்சிருக்கும் போது அரௌண்ட் 33 watt சார்ஜர் யூஸ் பண்ணிருந்தேன். அது யூஸ் பண்ணும்போது 2 hours மேலே ஆச்சு சார்ஜ் ஆகிறதுக்கு. ஓகே. பட் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜர்ன்றனால இதுல எனக்கு 1 hour 40 minutes தாராளமாக போதும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய பேட்டரி பேக்கப்புக்கு எனக்கு தெரிஞ்சு அது ஓகே தான். அண்ட் தென் இது நீ கேரி பண்ணி நிறைய இடத்துக்கு எடுத்துட்டு போக இதோட வெயிட் எப்படி இருந்துச்சு? அண்ட் தென் ரெகுலர் யூஸ்ல நம்ம இப்போ ஃபோன் மாதிரி இன்கேஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து நான் இதில் சிம் போட்டு தான்ப்பா வாங்குவேன், நான் தலைக்கீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் இதில் சிம் போட்டு தான் வாங்குறாங்கன்னா டெய்லி யூசேஜுக்கு இது ஃபோனாக யூஸ் பண்ணா அந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி இருக்கும்? நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. பட் என்னன்னா கேரி பண்றதுக்கு இந்த கால் பேசுறதுலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. மற்றபடி சிம் போடுறது உங்களோட விருப்பம் தான். அது மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட யூஸ் கேஸ் பொறுத்து தாராளமாக வாங்கலாம். பட் என்னன்னா இது கேரி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த மாடல் S9+ கொஞ்சம் ஹெவியானது தான். நான் கையில் ஒரு அரை மணி நேரம் கன்யூஸாக இப்படி பிடிச்சிட்டு இருந்தாலே என் கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக. ஸோ வெயிட்டாக இருக்கும். ஆமாம், சிம் போட்டு தான் வாங்குவேன் அப்படின்றவங்க இதையும் கொஞ்சம் மைண்ட் செட்டில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் சிம் போட்டு தான் டேப் வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஓகே ஸ்டாண்ட் பையா வீட்டில் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னா அப்படி யூஸ் பண்ணோம்னா பக்கம் கேரி பண்ணுறது எங்கே வெளியே போகிறதுமோ கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சிம் போட்டால் இன்னொரு விஷயமும் மனசில் வச்சுக்கணும் நம்ம எல்லாருமே. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக டவுன் ஆகும். ஓகே, நார்மலாக நம்ம ஒய்ஃபை மாடல் கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரைன் இருக்க தான் செய்யும். அவ்வளோதான் இந்த S9 டேபோடைய யூசர் ரிவ்யூவில் இவன் வந்து லாஸ்ட் 1 year யூஸ் பண்ணதில் இவனுக்கு இருந்த நெகட்டிவ்ஸ் அண்ட் தென் பாசிட்டிவ்ஸ் அதுக்கு இது எல்லாமே வந்து சொல்லியிருந்தான். இதை தாண்டி நீங்கள் யாராவது இந்த S9+ டேப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இல்லை நாங்கள் இதை யூஸ் பண்ணவே இல்லை, இந்த S Pen கிளஸ்டர்ஸில் நிறைய இது யூஸ் பண்ணவே இல்லை, நம்ம S Pen கிளஸ்டர்ஸே யூஸ் பண்ணல, நீங்கள் நான் S Pen கிளஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் டாட்டா பேசுகிறோம். நான் நந்து and Vinay. Subscribe.